ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. போக்குவரத்து மிகுந்த கடைவீதியில் தறிகட்டு ஓடிய டாடா ஏஸ் வாகனம். மதுபோதையில் வாகனத்தை இயக்கிய சிறுவனால் 3 பேர் படுகாயம். நிதி கசிவை தடுத்தால் புதுவை அரசுக்கு 1250 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தல். புதுவையில் ஆசிரியர் பணியிட மாறுதல் கொள்கை விரைவில் வெளியீடு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஆட்சி நடைபெறுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதியஞ்சாலை அண்ணா திடலில் கடைகள் கட்டி முடிக்கப்படவில்லை என்றும், ஆனாலும் ஆளும் கட்சிக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் கடை ஒதுக்கீடு செய்து சாவி கொடுத்துள்ளனர் எனவும், பேருந்து நிலையத்தில் கடைகள் கட்டியும் சாவி கொடுக்கவில்லை என்று கூறிய அவர், இங்கு கடையை கட்டாமல் சாவி கொடுக்கின்றனர். இதன் மூலம் இவர்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோமோ இல்லையோ சாவியை இப்போதே கொடுத்து விடுவோம் என்பதுதான் இவர்களது நோக்கம் என்று கூறினார். மேலும் எதிர்க்கட்சியினர் என்றால் கொடுக்கவே கூடாது என்று பாகுபாடு காட்டுகின்றனர் என்றும் குறிப்பிட்டவர், கிராமப்புறத்தில் சாலையோரம், வாய்க்கால்கள் ஓரம் சிறு கடைகளை வைத்து பிழப்பு நடத்துகின்றனர். அதனை அரசு அகற்றுகின்றது. இதுபோன்ற அராஜகமான அரசை எங்காவது பார்த்துள்ளீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் கட்சி எப்போதும் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும், காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவிப்போம் என்றும் கூறினார். மேலும் அரசு இடத்தையும் தனியார் இடத்தையும் கொள்ளையடிப்பது, பிளாட் போடுவது, தடுக்க வருபவர்களை கொலை செய்வது என இப்படிப்பட்ட அரசுதான் இங்கு நடந்து கொண்டிருப்பதாகவும், குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஆட்சிதான் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் வியாபாரிகள் தைரியமாக தங்களுடன் இருந்தால் தாங்கள் 100% உங்களுடன் இருப்போம் என்று உறுதியளித்தவர், வியாபாரிகள் தங்கள் அமைப்பை விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் மதுபோதையில் கிளீனர் இயக்கிய வாகனம் வேகமாக ஓடி கட்டுப்பாட்டை இழந்து பைக் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த சஞ்சய் என்பவர் டாடா ஏஸ் வாகனம் வைத்துள்ளார். இந்த டாடா ஏஸ் வாகனத்தில் வேலூரை சேர்ந்த பூபதி பழங்களை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு வந்துள்ளார். இவருடன் 17 வயது மதிக்கத்தக்க சிறுவனும் கிளீனராக வந்திருக்கிறார். பழங்களை இறக்கி வைத்துவிட்டு வாகனத்தை நகரப்பகுதியில் உள்ள அம்பலத்து மடையார் வீதி, காந்தி வீதி சந்திப்பில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படாமல் இருக்க நிறுத்திவிட்டு வாடகை பணம் வாங்க பழக்கடைக்கு சென்றுள்ளார். அப்போது வாகனம் கடையின் வாசலில் நின்றதால் தள்ளி நிறுத்துமாறு கூறியுள்ளனர். இதனை கேட்ட வாகனத்தில் இருந்த கிளீனர் ஏற்கனவே மதுபோதையில் இருந்ததன் காரணமாக வண்டியை ஓட்ட ஆசைப்பட்டு வண்டியை எடுத்துள்ளார். அப்பொழுது வாகனத்தின் ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தியதில் வேன் தறிக்கெட்டு ஓடி முன்னால் வந்த பைக் மற்றும் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த முனுசாமி, அரிசி கடை உரிமையாளர் பெருமாள் மற்றும் சாலையில் சென்ற நபருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்த பூபதி, வாகனத்தின் உரிமையாளர், கிளீனராக பணியாற்றிய 17 வயது சிறார் உட்பட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே இதன் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதி கசிவை தடுத்தால் புதுவை அரசுக்கு 1250 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது பேசிய அவர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த ஆண்டுக்கு சுமார் 400 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இந்த திட்டங்களை செயல்படுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை. அரசு நிர்வாகத்தில் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிதி கசிவை தடுத்து நிறுத்தினாலே இந்த திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடியும் என்றும், ஆனால் அரசு அதனை செய்யாமல் வேறு பாதையில் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டார். மேலும் பத்திரப்பதிவுத்துறை, கலால் துறை, போக்குவரத்து துறை, விற்பனை வரித்துறை ஆகியவற்றில் ஏற்படும் நிதி கசிவை தடுத்து முறைப்படுத்தினால் ஆண்டுக்கு 1250 கோடிக்கு மேல் கூடுதல் வருவாய் வரும் என்றும், இதில் அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, என்ஆர் காங்கிரஸ் நிறுவனர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் அவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். வேறு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக உள்ளவர் எப்போது காங்கிரஸ் கட்சிக்கு வருவதாக கூறினார் என்பதை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். ஆனா இந்த திட்டத்தினுடைய பயன்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைய காலத்தோடு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட வேண்டும். அந்த திட்ட செயல்பாட்டிற்கு உரிய கூடுதல் நிதியை அரசு ஒதுக்க வேண்டும். சும்மா நிதியை ஒதுக்காமலே நான் திட்டத்தை செயல்படுத்த போறேன்னா முடியாது. இப்ப 400 கோடி ரூபாய் இந்த சமூக நலத்துறை மட்டுமே வருது. சமூக நலத்துறை, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறைக்கு மட்டுமே இவர் பட்ஜெட்ல அறிவிச்சது இவர் செயல்படுத்தணும்னா இருக்குது. பட்ஜெட்ல அதுக்கு ஒரு சிங்கிள் நய பைசா கூட ஒதுக்கல. இப்ப நீங்க இதுக்கு பேர் தான் நீங்க பணம் ஒதுக்கணும். பணம் உங்களுக்கு ஏதாவது மத்திய அரசு கொடுக்க போதானா இல்ல. அப்ப மாநில அரசாங்கம் வருவாயை பெருக்கணும். வருவாயை பெருக்குவதற்கு பல வழிகள் இருந்தும் அரசாங்கம் அதுல கவனம் செலுத்தல. சும்மா இன்னமும் வருவாயை பெருக்காமலேயே பல தனியார் நிறுவனங்கள் பயன்பெறுகின்ற விதத்திலையும் முறைகேடுகளுக்கு துணை போற மாதிரியும் இந்த அரசாங்கத்துக்கு செயல்பாடு இருக்குது. அதை தடுத்து சொல்றாங்க. புதுச்சேரியில் ஆசிரியர் பணியிட மாறுதல் கொள்கை விரைவில் வெளியீடு செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மூலம் வரைவு ஆசிரியர் பணியிட மாறுதல் கொள்கை வெளியிடப்பட்டது. அதையடுத்து ஆட்சேபனைகள், கருத்துகள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர் பணியிட மாறுதல் கொள்கையை இறுதி செய்ய ஆசிரியர் சங்கங்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். மேலும் பள்ளி கல்வித்துறை செயலரும் இயக்குநருமான பிரியதர்ஷினி முன்னிலை வகித்தார். இதில் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பணியிட மாறுதல் கொள்கையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் குறித்து கருத்துகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்கள் அடிப்படையில் விரைவில் பணியிட மாறுதல் கொள்கை வெளியிடப்படும் என்றார். இதனை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் அனைவரும் வரவேற்றனர். போதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த திங்கட்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முக்கிய நிகழ்வாக அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இதில் ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணிக்குழு மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் 2.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய சாலை விரிவாக்க பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லூரி சாலையில் RC24 லாஸ்பேட்டை சாலையில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சதுக்கம் வரை யூ வடிவ வாய்க்காலை மறுசீரமைத்து சாலையை இருபுறமும் அகலப்படுத்தி சீரமைக்கும் பணிக்கு 2.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 மாத கால அவகாசத்தில் செய்து முடிக்க புதுச்சேரி அரசின் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இந்த பணி குறித்த விவரங்களை தலைமை பொறியாளரிடம் கேட்டறிந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது.
புதுவை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது. மேலும் பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதியத்தில் மாற்றங்களும் செய்யப்பட்டன. இது பொருளாதார ரீதியாக அரசு ஊழியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் நிதி சுமையை காரணம் காட்டி 2003 பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது. 2004ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த புதிய ஓய்வூதிய திட்டமான NBS திட்டம் புதுவையில் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை அரசு ஊழியர் சங்கங்கள் எதிர்த்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் போர்க்கொடி உயர்த்தின. இதுபோன்ற சூழ்நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வருவதாக புதுவை அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டது. புதுச்சேரியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 35,000 ஊழியர்கள் தற்போது பயனடைந்து வருகின்றனர். மேலும் 1/1/2004ஆம் ஆண்டிற்கு பிறகு NPS புதிய ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது. அத்துடன் தற்போது ஒருங்கிணைந்த UPS புதிய ஓய்வூதிய திட்டமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தொடர உள்ளார்களா என அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இணைக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,140 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.